உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 4ஆம் திகதி 9ஆம் மாதம் 2025 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் துவாதசி திதி, நேற்று ஏகாதசி, இன்றைக்கு துவாதசி. உத்திராட நட்சத்திரம், சித்த யோகம் முன்னிரவு 11:18 வரை சித்த யோகம், அதுக்கு பிறகு மரண யோகம் இன்றைக்கு தொடங்குது. இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய தினம் சூலம் தெற்கு திசையில் சூலம். பரிகாரம் தைலம். இன்றைக்கு மிருகசீரிடம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று வளர்பிறை திதி. இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள். நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமாக இருந்தால் வீடுகுடி பூரல், அதாவது வளர்பிறை சுப முகூர்த்தம் 4ஆம் தேதி, இன்றைக்கு ஒரு நல்ல நாள். சுப காரியங்களை செய்ய உகந்த நாள். இன்றைய தினம் நல்ல காரியங்களை காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை சுப காரியங்களை செய்ய உகந்த நாள். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் செலவு, ரிஷபம் ஆக்கம், மிதுனம் அனுகூலம், கடகம் முயற்சி, சிம்மம் கவலை, கன்னி யோகம், துலாம் ஏமாற்றம், விருச்சிகம் மேன்மை, தனுசு அன்பு, மகரம் மகிழ்ச்சி, கும்பம் அமைதி, மீனம் போட்டி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்து என்னை பாராட்டுறீங்கள், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூடாது கூடாது கூடாது. நான் சொன்னேன், சில விஷயங்களை செய்யக்கூடாது, ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஒவ்வொரு அற்புதமான பல விஷயங்கள். இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, 6 மணிக்கு மேலே வீடு கூட்டக்கூடாது, அமாவாசை அன்றைக்கு கோலம் போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை அது மாதிரி சில விஷயங்கள். சூரியன் மறைந்த பின் சூரிய மந்திரங்களை சொல்லக்கூடாது. சூரியனுக்குண்டான காயத்ரி மந்திரம், ஓம் பாஸ்கராய வித்மகே மார்த்தாண்டாய தீமகே தன்னோ சூரிய பிரச்சோதயாது. இது சூரியன்ற காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண மூர்த்தையே நமகா. இது சூரியனை வழிபடக்கூடிய. இந்த மாதிரி சூரியனை வணங்குவதாக இருந்தாலும், சூரியனுடைய மந்திரங்களை சொல்வதாக இருந்தாலும், காலையில் 6 மணிக்கு பிறகு மாலை 6 மணி வரை சூரியன் இருக்கும் போதுதான் சூரியனுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டுமே தவிர, சூரியன் மறைந்த பின் சூரியனுக்குண்டான மூல மந்திரங்களையோ வேத மந்திரங்களையோ காயத்ரி மந்திரங்களையோ சொல்லக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது. சூரியன் மறைந்த பின் சூரியனுக்குண்டான மந்திரங்களை சொல்லக்கூடாது. அடுத்தது, 9 மணிக்கு பூஜை கதவை பூட்ட வேண்டும். வீட்டில் ஒரு சாமி ரூம் இருந்தால், அந்த சாமி ரூமுக்கு ஒரு கதவு இருந்தால், ராத்திரி 9 மணிக்கு பிறகு மாலை பொழுதில் விளக்கேற்றி சாமி கும்பிட வேணும். 6 மணிக்கு விளக்கேற்றணும்னு வைங்களேன். 7, 8, 9 3 மணித்தியாலத்துக்கு பிறகு அந்த விளக்கை அணைத்து விட்டு
தெய்வத்தை கும்பிட்டு விட்டு 9 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற சாமி ரூம் கதவை பூட்டிடணும். ஆலயங்களும் அநேகமாக 9 மணிக்கு எல்லா ஆலயங்களும் பூட்டப்படும். 9 மணி தாண்டி எந்த கோயிலும் திறந்து வச்சிருக்க மாட்டோம். சில விசேஷ காரணங்களை தவிர சிவராத்திரி என்றால் பூட்டுறதில்லை, திறந்து வச்சுருக்கணும். கிருஷ்ண ஜெயந்தி, வைகுந்த ஏகாதசி, இந்த மாதிரி உற்சவ காலங்கள், கொடியேற்றி இருக்குது, திருவிழா நடக்குது, இந்த மாதிரி காலங்களை தவிர சாதாரண நாட்களில் 9 மணிக்கு ஆலய கதவை அடைத்து விடுவார்கள். பூஜை ரூம் இருந்ததுன்னா உங்களோட வீட்டில் தனியாக பூஜை வச்சுருந்தா அந்த நேரத்தில் அந்த கதவை சாத்தி விடுங்கள். 2வது விஷயம். 3வது விஷயம், மாலை 5:30 6:30 மணி வரையும் பிரதோஷ வேலை, நித்திய பிரதோஷ காலம் என்று சொல்கிறது. 5:30 மணியிலிருந்து 6:30 மணி, 5:30 4:30 மணியிலிருந்துட்டே சொல்லலாம். ஆனால் பொதுவாக வச்சுக்கொள்ளுங்களேன், 5:30 to 6:30 பிரதோஷ வேலை. அது பிரதோஷ தண்டைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே 5:30 மணியிலிருந்து 6:30 மணி நித்திய பிரதோஷம் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த நித்திய பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய 5:30 to 6:30 சாப்பிடக்கூடாது. ஒன்று 5:30க்கு முன்னுக்கு சாப்பிட்ருங்கோ, இல்லை 6:30க்கு பிறகு சாப்பிடுங்கோ. 5:30லிருந்து 6:30 மட்டும் உணவு எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். அது நித்திய பிரதோஷம். சாத்திரத்தில் இதை சொல்லியிருக்கு. பூமிக்காரகன் செவ்வாய். பூமிக்கு நவக்கிரகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்குது. சூரியனுக்கு கொண்டு, சந்திரனுக்கு கொண்டு, செவ்வாய் கொண்டு, புதனுக்கு கொண்டு, பூமி கொண்டு இருக்குது. இதில் செவ்வாயைத்தான் நாங்கள் பூமிக்காரகன். ஒருத்தர் நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். செவ்வாய் நல்லா இருந்தால் அவரால் பூமி வாங்க முடியும். வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், வாகனத்துக்கு அதிபதி செவ்வாய். ஜாதகத்தில் செவ்வாயின் நிலைமையை பொறுத்து செவ்வாய் ஆட்சியாக இருந்தால், உச்சமாக இருந்தால், நல்ல கிரகங்களோடு சேர்ந்திருந்தால், நல்ல கிரகங்களால் பார்க்கப்பட்டால், கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவர்கள் வீடு வாகனமெல்லாம் வாங்கி சுகபோக வாழ்க்கையை வாழ்வார்கள். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீசப்பட்டால், கேந்திர ஸ்தானங்களில் இல்லாமல் இருந்தால், தீய கிரகங்களால் பார்க்கப்பட்டால், தீய கிரகங்களோடு சேர்ந்தால் அவருக்கு பூமி வாங்குவது கஷ்டம். நல்ல வீடு அமையாது, நல்ல வாகனம் அமையாது, இதற்கு சிரமப்பட வேண்டி வரும். அல்லது வீடு வாகனத்தினால சிரமப்படுவார், செலவை அனுபவிப்பார். இப்போ பூமிக்காரகன் செவ்வாய். செவ்வாய்க்கிழமை பூமியை தோண்டக்கூடாது. மரத்தை நடுறது, வீடு கட்டுறது, வீடு கட்ட தொடங்குவது, பூமி பூஜை செய்வது, இதெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடாது. ஏன்? செவ்வாய் தான் பூமிக்காரகன். செவ்வாய் பூமிக்காரகனாக இருப்பதனால் செவ்வாய்க்கு உண்டான தினமான செவ்வாய்க்கிழமைகளிலோ செவ்வாய் ஓரைகளிலோ பூமியை தோண்டக்கூடாது. ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு, அத்திவாரம் போடுறதுக்கு, மரம் நடுறதுக்கு, ஏதோ ஒரு தேவைக்கு பூமியை தோன்றுவதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் தோண்டக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஒரு மரத்தை நட்டால் அந்த மரம் சரியாக வளராது, பட்டு போயிடும். செவ்வாய்க்கிழமை மரங்களை நாட்டுவதற்குண்டான நாட்கள் அல்ல. ஒரு துளசியை நடணும், ஒரு வில்வ மரத்தை நடணும், ஒரு நல்ல மரத்தை நடணும் செவ்வாய்க்கிழமை. பூ மரத்தை நடணும் செவ்வாய்க்கிழமை கூடாது. வீடு கட்ட தொடங்கக்கூடாது. நாங்கள் பொதுவாகவே செவ்வாய் கிழமையில் முகூர்த்த நாள் வராது. சனி செவ்வாயை நாங்கள் தவித்து விரதப்போம். சுபமுகூர்த்தம் வராது செவ்வாய்க்கிழமை. ஆனால் செவ்வாய்க்கு மங்களவாரம்னு பேர். ஆனாலும் நல்ல காரியங்களை செய்வதல்ல. பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது, தூரதேச பிரயாணம் போகிறது, இதுகளெல்லாம் செவ்வாய்க்கிழமையை தவிர்த்துடுவோம். அதே மாதிரி வீடு கட்ட தொடங்குவது செவ்வாய்க்கிழமையில் தொடங்கக்கூடாது. பொதுவாக தொடங்குறதில்ல. சரி, 6 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தையை சூரியன் மறையும் 6 மணிக்கு பின்பு வெளியில் வைத்திருக்க கூடாது. ஒரு பிள்ளை பிறந்துட்டுதுண்டா 6 மாதம் வரைக்கும், 6 மாதம் பிள்ளை பிறந்தோன்னு நிறைய விஷயம் இருக்குது. பிள்ளைக்கு பேர் வைக்கணும், பிள்ளைய தொட்டிலில் போடணும், பிள்ளைக்கு நகை போடணும், பிள்ளைக்கு புது உடுப்பு போடுறது, பிள்ளைக்கு நாமகரணம் வைக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல நேரத்தை பார்த்து தான் செய்வோம். முதல்ல காது குத்துறது,
முதல் முடி இறக்குவது, மொட்டை அடிப்பது, இதுக்கெல்லாம் சுப நேரம் பார்த்து செய்வோம். பொதுவாக பிள்ளை பிறந்தா 6 மாதம் வரைக்கும் சூரியன் மறைந்ததற்கு பின்னர் 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு பிள்ளைய வெளியில் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போகக்கூடாது. சூரியன் இருக்கேக்குள்ளதான் சூரியன் குழந்தையை பாதுகாக்கும். சூரியன் மறைந்ததற்கு பின்னர் சில தீய சக்திகளின் நடமாட்டம் இருப்பதனால் அது பெரியாக்களை தாக்காது, சின்ன பிள்ளைகளை திடீரென்று பிடிச்சு கொள்ளும். அப்படி தீய சக்திகளின் பார்வை, காற்று, இணல் பட்டால் பிள்ளை ராத்திரி பயப்படும், துடுக்கிட்டு எழும்பும், வீரென்று சில நேரம் பிள்ளை ராத்திரியில் எழும்பி கத்தும். பாலை கொடுத்தா பசிக்கு கத்தினா பாலை கொடுத்தா நின்றுடும். இது பாலை கொடுத்தாலும் கட்டும். சின்ன பிள்ளைக்கு என்னென்று சொல்ல முடியாது. நீங்கள் உடனே வயிற்று வலி என்று கிரேப் வாட்டரை கொடுப்பீர், பிள்ளைகளை தூக்குவீர். ராத்திரி நல்லா தூங்கும், திடீரென்று திடுக்கிட்டு எழும்பி ராவ வீரென்று கத்திக்கொண்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது. மருந்து கொடுத்தாலும் நிற்காது, பசியை அடைக்கினாலும் நிற்காது, கத்திக்கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் தீய சக்திகள். ராத்திரி 6 மணிக்கு பிறகு குழந்தைகளை வெளியில் கொண்டு போகக்கூடாது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை பொருட்களை சுத்தப்படுத்தக்கூடாது. அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பூஜை அறையை துடைந்து சுத்தப்படுத்தக்கூடாது. என்ன நேர்களே, இன்று ஒரு அற்புதமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.